ஓம் குருகாந்த ஈசாய தத்சத். சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய திருமந்திரமாக பிரணவ விளக்கம் என்ற தலைப்பில் திருமூலருடைய திருவார்த்தை. ஓர் எழுத்தாலே உலகு எங்கும் தான் ஆகி, ஓர் எழுத்தாலே உலகெங்கும் தானாகி, ஈரெழுத்தாலே இசைந்தங்கு இருவராய், மூ எழுத்தாலே முளைக்கின்ற சோதியை மா எழுத்தாலே மயக்கமே உற்றதே. இதனுடைய கருத்தாக, ஓ என அருவ ஒளியாக நின்று எல்லா உலகங்களிலும் வியாபித்தும் நிற்கிறது. அப்படி வியாபித்து நிற்கின்ற பொழுது ஆ உ என இரண்டு ஒளிகளாய் அது பிரிந்து உயிரும் சக்தியுமாக தனித்தனியாக நின்றாலும் ஒன்றாக இணைகின்ற பொழுது ஆ உ இம் என்ற எழுத்தில் இம் என்ற முக்கூட்டு ஒளி சேருகிற பொழுது அந்த ஒடுக்கம்தான் நம்முடைய சகசராதாரத்திலே இருக்கக்கூடிய அமுதசாரத்தை, அமுத சுரப்பியை, அமுதத்தை செக்ரிகேஷன் தூண்டுதல் செய்து சுரக்கச் செய்கின்றது. அப்படி சுரக்கின்ற பொழுது பூர்வ மத்தியிலேயே நாதமும் விந்தும் இரண்டும் ஜோதியாய் அங்கே காட்சியாகிறது. உயிர் உணர்வுக்கு காட்சி நல்கிற பொழுது சிவனை மக்கள் மா என்ற மம்மகரம், அதாவது தான் என்ற தனது என்ற அதிகார பற்றினால அங்கே மறைக்கப்படுகிறது. அந்த மறைப்பை நீக்குவதற்கு தான் ஒடுக்கம். மூன்று எழுத்து ஒன்றாய் முக்கூட்டு ஒளியாய் நின்று செயல்படுகிறது. ஆக நாம் சொல்ல வேண்டியது அனைத்துமே ஓம்காரத்தை நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் பிறவி பயன் கடந்து இப்பிறவில் பெற வேண்டிய அத்தனை சகல நன்மைகளும் பெற்றுவிடுவீர் என்கிறார் திருமூலர். ஏன் அன்பர்களே, இந்த ஓம்காரத்தை நாம் செய்து பழகினால் நமக்கும் நன்மை விளையும், நம்முடைய சுற்றமும் நன்மை விளையும் என்கிற பொழுது ஏன் நாம் அதை செய்யக்கூடாது? ஆக இந்த இதில் இப்போது சொல்லுகின்ற ஓம்காரத்தை நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்து அமைதியான இடத்தில் அமர்ந்து ஒரு ஆசன நிலையில் உங்களுக்கு எந்த ஆசனம் சுகமாக தருமோ அந்த சுகாசனத்திலே அமர்ந்து கொண்டு, அல்லது சேர் ஆசனம் கூட நீங்கள் செய்யலாம். நாற்காலியில் அமர்ந்து கொள்வது சேர் ஆசனம். அமர்ந்து கொண்டு கழுத்து முதுகு எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். உங்களுடைய கண்கள் இரண்டு உங்களுடைய பூர்வ மையத்தையோ அல்லது உச்சந்தலையையோ நோக்கி இருக்கட்டும். இப்பொழுது நீங்கள் மிதமான மூச்சை 10 முறை மிதமாக நடக்கக்கூடிய மூச்சையை கவனிங்கள். கவனித்த பிறகு நன்றாக மூச்சை இன்ஹேல் உள்ளே இழுங்க. மூச்சை உள்ளே இழுத்தாச்சு. இப்போது மெதுவாக அன்பர்களே, சகோதர சகோதரி, சான்ற பிரேமக்களே, சிந்தனையாளர்களே, இந்த ஓம்காரத்தினுடைய எல்லை எங்கே ஒடுக்கம் பெறுகிறது என்று உங்கள் சிந்தையால் சிந்தித்து தெளிவடைந்து கொள்ளுங்கள். அந்த எங்கே ஒடுக்கம் பெறுகிறதோ அங்கேயே சிவமும் சக்தியும் ஒடுங்கி நிற்கிறதாக உணரலாம். இது ஒரு நாளில் வருவதல்ல, ஒரு நிமிடத்தில் வருவதல்ல. நீங்கள் தொடர்ந்து பயிற்சியாக செய்து நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்தால் நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து 1 வருட காலம் பயிற்சியாளர்கள் மாறினார் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். இந்த உலகில் அறிவின் சிறந்த, குணத்தில் சிறந்த மாமனிதனாக விளங்குவீர்கள் என்று வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன். ஓம் குருகாந்த ஈசாய தத்சத்.